வெல்கம் டு எஸ் அகாடமி. இது ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம். பாருங்க, இன்னைக்கு எஸ்ஐக்கான வீடியோ ரெகுலர்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் எஸ்ஐக்கான அட்மிஷன் நம்ம அகாடமியில் போயிட்டே இருக்குது. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்துமே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போயே அட்மிஷன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் எஸ்ஐக்கான அட்மிஷன், பிசிக்கான அட்மிஷன், ஆர்மிக்கான அட்மிஷன்லாம் போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுவோம், சரிங்களா? இன்றைக்கி வீடியோ பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு டாபிக், என்ன டாபிக் எடுத்துக்கோன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு. இது எந்த பாடத்தில் இருக்குன்னா 8th இருக்குது, சரிங்களா? 8th புக்கில் ஒரு லெசனை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்லைனராக எடுத்து அதை ஃபுல்லாக இந்த 8th எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு 50 கொஸ்டின் மொத்தம் 100 கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா? பாருங்க, காடுகள் உலகின் நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் உள்ளடக்கியது? 30%. அப்போ பூமியில் என்ன பண்ணுது, காடுகள் வந்து 30% தான் இருக்கு, சரிங்களா? அடுத்து பாருங்க, முதன்மையான வன பாதுகாப்பு இயக்கம் சிட்கோ இயக்கம், சரிங்களா? சிட்கோ இயக்கம்ன்ற என்னது, ஒட்டி கொள்வது அல்லது கட்டி பிடிப்பது. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு மரத்தை வெட்ட வரும்போது அந்த மரத்தை சுற்றி கட்டி பிடிச்சிட்டு அதை மரத்தை வெட்ட விடாமல் தடுப்பாங்க. அதனால இந்த இயக்கமானது ஃபேமஸாக இருக்கும், சரிங்களா? சிட்கோ இயக்கத்தின் நிறுவனர் சுந்தர்லால் பகுனா, சரிங்களா? சிட்கோ இயக்கத்தின் முக்கியமான கொஸ்டின் ஹிஸ்டரியிலேயே வரும், நம்ம சயின்ஸ்லேயும் வரும். சிட்கோ இயக்கத்தின் நிறுவனர் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. அடுத்து பாருங்க, சிட்கோ இயக்கத்தின் நோக்கம் மரங்களை பாதுகாத்தல், காடுகள் அழியாமல் பாதுகாத்தல், சரிங்களா? சிட்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்க வாய்ப்பு இருப்பா 1970. அவன் யார் ஓப்பன் பண்ணியிருப்பா, நிறுவனர் சுந்தர்லால் பகுனா, சரிங்களா? அடுத்து நமக்கு ஏற்பட்ட பேரிடர், அதாவது சூறாவளி. பாருங்க, பாணின்றது 2019 எங்கே சூறாவளி இருந்துச்சுன்னா ஒடிசா, சரிங்களா? கஜா தமிழ்நாட்டில் 2018 வந்துருக்கும் கஜா புயல். அடுத்து ஒக்கி, அது என்னது 2018 வந்துருக்கும் தமிழ்நாட்டில். அடுத்து பேத்தா என்னது ஆந்திரா. வருதாவை என்ன பண்ண 2006. நம்ம இயரையும் பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? உங்களுக்கான கொஸ்டின் 2023 வந்த தமிழ்நாட்டில் வந்த புயலான சூறாவளி, அதோட நேர்மை நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, 8th கொஸ்டின், சைபீரியாவில் கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க சைபீரியாவில் இருந்து இந்தியாவுக்கு குடிபெயரும் பறவை. மைக்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, பறவைகள்லாம் இங்கே உள்ள வெயில் அதிகமாக தாங்காட்டா இங்கே வந்துருங்க. இங்கே குளிர் அதிகமாக இருந்தாலும் இங்கே அது தட்பவெப்ப காலநிலைக்கு ஏற்றாப்புல வரும். அது மாதிரி சைபீரியாவிலேருந்து வர்றது சைபீரியா கிரேன். இந்த சைபீரியா கிரேன் என்ற பறவை ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ, 200 மைல்கள் பயணிக்கிறது. அதாவது 1.6 கிலோமீட்டர் ஒரு மைல்னா, சரிங்களா? அப்போ 200 மைல்கள் பயணிக்குது ஒரு நாளைக்கு. உலகின் மிகப்பெரிய மலைக்காடு அமேசான். எது என்ன சொல்லுவோம், உலகின் நுரையீரல் கூட சொல்லுவோம். அமேசான் மலைக்காடு எங்கே இருக்கு, பிரேசில்ல இருக்கு, சரிங்களா? அமேசான் காடுகளில் சராசரி 60 லட்சம் சதுர கிலோமீட்டர் காடுகள் இருக்கு, சரிங்களா? உலகின் 20% ஆக்சிஜனை அமேசான் காடுகள் உற்பத்தி செய்கின்றன. 20% ஆக்சிஜன் அங்கே உள்ள மரத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அமேசான் காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது, சரிங்களா? நமக்கு ஆப்ஷன்ல கூட என்ன பண்ணுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அமேசான் காடு, இமயமலை அப்படிலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கணும். பூமியின் நுரையீரல். அடுத்து பாருங்க, பசுமை இல்ல வாயுக்கள் இருக்கு. அதுல கார்பன் டை ஆக்சைடு ஆனது எதனுடன் பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்கின்றது? நீராவி, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், சரிங்களா? இதுல என்ன பண்ணுது, இதோட வினை புரிந்து என்ன பண்ணுது, பசுமை இல்ல வாயுக்களை உருவாக்குகிறது, CO2. இந்த பசுமை இல்ல வாயுக்கள்னால என்ன பண்ணுது, புவியானது வெப்பம் அடையுது அதிக அளவுல. அதனால பசுமை இல்ல வாயு சொல்றாங்க. பாருங்க, அடுத்து பாருங்க 17, சமூக வனவியல் என்ற சொல் முதலில் 1926ஆம் ஆண்டு அப்போதைய தேசிய விவசாய ஆணையம் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் அமலுக்கு வந்தது. இப்ப சமூக வனவியல் என்னன்னு பாருங்க. சமூக வனவியல் என்ற சொல்லின் நோக்கம் சமூக மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்துடன் காடுகளை நிர்வகித்தல். அதாவது இந்த காடுனா என்ன பண்ணுவான்,
பாதுகாக்கப்பட்ட ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, உயிரினங்களை பாதுகாக்கப்பட அந்த இடத்துல மக்கள்லாம் வசிக்கக்கூடாதுன்றத நிலங்களையே வகைப்படுத்தியிருப்பாங்க. அது மாதிரி தரிசு நிலங்களில் காடுகளை வளர்ப்பது. சரிங்களா, நமக்கு வந்துட்டு என்ன பண்ண, சும்மா இருக்கிற நேரத்தில் மரங்கள் காடுகள்லாம் வளர்க்கணுன்ற ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ? 1976. 1977ஆம் ஆண்டில் முக்கியமான கொஸ்டின்பா, கென்யாவில் பச்சை மட்டை இயக்கம். சரிங்களா, இந்த பச்சை மட்டை இயக்கம் தான் என்ன பண்ணிருக்குன்னா 51 மில்லியன் மரங்களை நட்டுள்ளது. சரியா, அதுக்கு யாரு நிறுவனர்னா வாங்கரி மாதாய். சரிங்களா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பச்சை மட்டை இயக்கத்தின் மூலமா 51 மில்லியன் மரங்களை நட்டிருப்பாங்க. அதனாலே இவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. அப்ப வாங்கரி மாதாய் என்பவருக்கு அமெரிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட ஆண்டு 2004. சரிங்களா, பாருங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆபத்தான நிலையில் உள்ளது. சரிங்களா, இந்த சிவப்பு புத்தகம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதுல உள்ளது 132 வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள். இப்ப காண்டாமிருகம்லாம் அழிஞ்சுட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றோம், பாதுகாப்பு சட்டம்லாம் போடுறோம்ல, அது மாதிரி 132 இது. இதுல பாருங்க, இந்தியாவில் ஆபத்தான நிலையில் உள்ள விலங்குகள் பனிச்சிறுத்தை, வங்காள புலி, ஆசிய சிங்கம், ஊதா தவளை, இந்திய ராட்சச அணில், இதெல்லாம் என்ன பண்ணுது, அழிந்துகிட்டு வருது. சரிங்களா, பல்லுயிர், உலக பல்லுயிர் தினம். பல்லுயிர்னா என்னப்பா, தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் சேர்ந்ததுதான் பல்லுயிர். அப்படி உலக பல்லுயிர் தினமாக என்னை கொண்டாடலாம், மே 22. சரிங்களா, அடுத்து பாருங்க, பல்லுயிர் தினம் என்ன பார்த்தோம், மே 22 பார்த்தோமா. அடுத்து பாருங்க, உலக காடுகள் தினம். உலக காடுகள் தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. சரிங்களா, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, சுற்றுச்சூழல் தினம்னா ஜூன் 5, இயற்கை பாதுகாப்பு தினம்னா தான் ஜூன் 28. அடுத்து ஓசோன் தினம் செப்டம்பர் 16. சரிங்களா, அழிந்து வரும் விலங்குகள்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல, பனிச்சிறுத்தை, ஆசிய சிங்கம், வால் குரங்கு, இந்திய காண்டாமிருகம் மற்றும் நீலகிரி தராறு. சரிங்களா, அது மாதிரி ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள், குடைமரம். குடைமரம் இருக்குங்கள மரம், அந்த மரம், மலபார் லில்லி, ராப்லிசியா மலர், இந்திய மல்லோ, முஸ்லி தாவரம், இதெல்லாம் என்ன பண்ணுது, அழிந்து வரக்கூடிய தாவரங்கள். அடுத்து பாருங்க, ஏமன் பட்டாம்பூச்சி தமிழ்நாடு மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த ஏமன் பட்டாம்பூச்சி தான் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கான கொஸ்டின், இந்த ஏமன் பட்டாம்பூச்சியை எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பட்டாம்பூச்சியாக அங்கீகரித்தது அப்படின்ட்டு நீங்க பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏமன் பட்டாம்பூச்சி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுகிறது. அப்ப கேட்கலாம், கிழக்கு தொடர்ச்சி மலையா மேற்கு தொடர்ச்சி மலையான்ட்டு. ஏமன் பட்டாம்பூச்சி என்னது, மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதிகமாக காணப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் 32 பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுகிறது. சரிங்களா, அடுத்து 23 திட்டப்புலி என்ற திட்டம் 1972ஆம் ஆண்டு இந்தியாவில் வங்காள புலிகளை பாதுகாக்க தொடங்கப்பட்டது. வங்காள புலிகளை பாதுகாக்க தொடங்கப்பட்டதுன்னா எந்த வருஷம், 1972. அடுத்து பாருங்க, திட்டப்புலி என்ற திட்டம் தொடங்கி இருப்பாங்க, ஆனால் செயல்படுத்துறது எப்பன்னா 1973 ஏப்ரல் 1ஆம் நாள். சரிங்களா, அப்பதான் செயல்படுத்தியிருப்பாங்க. புலி திட்டத்தின் கீழ் மூடப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா கார்பெட் தேசிய பூங்கா. சரிங்களா, இந்த கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்குன்னு அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, திட்டப்புலி காரணமாக இந்தியாவில் புலிகளின் மக்கள் தொகை 2006ல எவ்வளவு இருக்கு, 1400 இருக்கு. சரிங்களா, அதாவது திட்டப்புலி காரணமாக இந்தியாவில் புலிகளின் மக்கள் தொகை 2006ல் 1400ஆக இருந்தது. 2018 என்ன பண்ணிருக்கு, அதிகரிச்சிருக்கு, 2967. இந்த திட்டத்தின் மூலம் என்ன பண்ணிருக்கு, புலிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு.
அது மாதிரி சட்டங்கள் தான் நம்ம கொண்டு வரோம். மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துக்கணுமா. மெட்ராஸ் வனவிலங்கு சட்டம் 1873. அகில இந்திய யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1879. காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1912. வங்காள காண்டாரம் மிருகம் சட்டம் 1932. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, வங்காள புலிகளுக்கான திட்டம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வங்காள காண்டாமிருக சட்டம்னு இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இப்போ நம்ம அழிந்து வருது அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எதுல சொல்றாங்கன்னா சிவப்பு தர புத்தகத்தை அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. இயற்கை பாதுகாப்பான சர்வதேச ஒன்றியம் பராமரிக்கிறது. எது எது அழிந்து வருதோ அதெல்லாம் காக்கிறதுக்காண்டி அந்த லிஸ்ட்டை நம்ம வருஷம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, 1964ஆம் ஆண்டு இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் நிறுவப்பட்டது. சிவப்பு வண்ண தகவல் தாள், சிவப்பு தரவு புத்தகத்தில் அழிந்து போன உயிரினங்களுக்கு கருப்பு வண்ண கொடி இடப்படும் தகவல்கள். அதாவது இறந்து போன, அழிந்து போயிடுச்சு, முற்றிலும் அழிந்து போன இந்த டைனோசர் மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, கருப்பு வண்ண கொடி. சரியா? ஆபத்தில் உள்ள உயிரினங்களுக்கு சிவப்பு போன்ற வண்ண குறியீடுகளையும் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றும். சரிங்களா? உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. பல்லுயிர் தினம் என்னைக்கு? மே 22. அது மாதிரி உலக வனவிலங்கு தினம்னா மார்ச் 3. அது மாதிரி ஒரு அமைப்பை தான் சொல்லியிருக்காங்க. இயற்கை பாதுகாப்பான சர்வதேச ஒன்றியம், உலக வனவிலங்கு நிதி, இந்திய விலங்கியல் ஆய்வு, உயிர்கோள இருப்பு திட்டம், மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம். இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்துறதுக்கும் இந்த அழிந்து வர விலங்குகள் இயற்கையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள். பாருங்க, உலக அளவில் அடையாளம் காணப்பட்ட 34 பல்லுயிர்கள் வெப்ப பகுதிகளில் இந்தியாவில் உள்ளவை. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மற்றும் நிக்கோபார் தீவுல என்ன பண்ணுது, 34 பல்லுயிர்கள் வெப்ப பகுதியில் இந்தியாவில் உள்ளது. சரிங்களா? இப்போ இன்னைக்கான வீடியோ என்ன பண்ணியிருக்கோம், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு அப்படின்ற படம் 8th இருக்கு. சரிங்களா? அந்த பாடத்தில் உள்ள பகுதி 1 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம பகுதி 2 பார்ப்போம். சரிங்களா? நன்றி.